மத்தேயு 26ஆம் அதிகாரம். இன்றைக்கு எப்படி 9 மணிக்கு துவங்கணுமோ அதே மாதிரி ஈஸ்டருக்கும் 9:30 மணிக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், நோக்க போகிறோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 9:30 மணிக்கு நாம் துவங்க போகிறோம். அதிகாரம் 36 வாசிக்கிறேன், கவனிங்க. வேத புத்தகத்தில் சிறு பிள்ளைகள்லாம் அமைதியா இருக்கணும், பேசக்கூடாது. அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகமுப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக்கப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார்கள். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாய் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். கவனிங்க, 36 46 4 வசனங்களை நான் வாசிச்சிருக்கிறேன், 8 வசனங்களை வாசிச்சிருக்கிறேன். கவனிங்க, இங்கு இயேசு கெத்செமனே என தோட்டத்துக்கு அடிக்கடி அவர் சென்று கொண்டிருந்தார். அவர் பாடுபட்டு மரிக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களுக்கு முன்பாக அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் போய் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் 3 காரியங்களை என்ன பண்றாரு, அந்த இடத்துல சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறவரா இருக்கிறார். சீஷர்கள் இடத்துல 3 காரியங்களை அவர் என்ன பண்றாரு, பேசுகிறவராய் இருக்கிறார். அது என்ன 3 காரியங்களை அவர் செய்தார்? 2வது, சீஷர்களிடத்தில் என்ன 3 காரியத்தை செய்தார் என்பதை குறித்து நாம் என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். முதல்ல கெத்செமனே தோட்டம் என்று சொல்லும்போது அந்த தோட்டத்துடைய காரியங்களை சொல்லுகிறேன். அந்த கெத்செமனே தோட்டத்துல பக்கத்துல திராட்சை ரசம், அதாவது திராட்சை பழத்திலிருந்து ஒயின், ஒரு பழ ரசத்தை எடுக்கிற ஒரு ஆலை என்ன பண்ணுது இருந்தது என்பதை நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு திராட்சை ரசம் உருவாக்கப்படுகிற ஒரு ஆலை இருந்ததாக நாம் பார்க்கிறோம். திராட்சை ரசம் எப்படியாய் உருவாகிறது என்பதை அந்த இடத்துல நீங்க பார்க்கணும். திராட்சை ரசம் பழங்களை நசுக்கி சிதைச்சு அதை உருக்குலைய வைத்துதான் அதிலிருந்து பழ ரசத்தை என்ன பண்ண முடியும், எடுத்து கொண்டு போக முடியும். கரும்பை நீங்க பார்க்கலாம், கரும்பாலையில கரும்பை நசுக்கி பிழிந்து அதை உடைக்கும் போதுதான் அதிலிருந்து சாறுகள் என்ன பண்ணோம் புறப்பட்டு வரும். இயேசுவானவர் கூட சொன்னார், கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து சாகாவிடில் அது மிகுந்த கனிகளை என்ன பண்ணாது, கொடுக்காது அப்படின்னு சொன்னார். அந்த கெத்செமனே தோட்டத்தின் அருகில் இருக்கிற அந்த ரசம் அந்த இடத்துல என்னத்தை காண்பிக்கிறது என்றால்,
மனுஷகுமாரனாகிய இயேசு உலக மக்களுக்காக இப்படியாய் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் சிதைக்க கொடுத்து, பிக்க கொடுத்து, பிழிய கொடுத்து, இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மனுகுலத்துக்கு இனிப்பான ஒரு நற்செய்தியை என்ன பண்ண போறாரு, தரப்போகிறார் என்பதற்கு சிம்பலாக கெத்செமனே தோட்டம் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஆகவே அவர் அன்றைக்கு ஒரு திராட்சை செடியை போல, திராட்சை பழத்தை போல அவர் சிதைக்கப்பட்டு, பிழியப்பட்டு, உடைக்கப்பட்டு, ரத்த சிந்தி, அந்த ரத்தத்தின் மூலமாய், பாடுகள் மூலமாக உலக மனு குலத்தை வாழ வைப்பதற்கான ஒரு புது வழியை, ஒரு ஜீவ வழியை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, உண்டாக்கினார் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் என்ன செஞ்சார் இருக்கட்டும், அவர் என்ன செஞ்சார் இருக்கட்டும், நம்ம என்ன செய்ய சொன்னார் முதல்ல, அது கொஞ்சம் கவனிப்போம். அவர் முதல்ல சொன்னாரு, கவனிங்க 36. அப்பொழுது அவர் இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். சொல்லுங்க, நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். முதல் சொல்ற, நான் ஜெபம் பண்ற நேரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல உட்கார்ந்து இருங்கள். முதல்ல சொல்றாரு, என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து இருங்கள் அப்படின்றார். 38ஆம் வசனம் சொல்றார், அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட என்ன பண்ணுங்க, பிடித்திருங்கள். என்ன பண்ணுங்க, முதல்ல என்னோடு கூட வந்து உட்கார்ந்து இருங்க. ரெண்டாவது சொல்றாரு, என்னோடு கூட என்ன பண்ணுங்க, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதோ துக்கம் கொண்டிருக்கிறது, என்னோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, பிடித்திருங்கள் என்று என்ன பண்றாரு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பின்பு அவர் சீஷர்களிடத்திலே வந்து அவர் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுரு நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றார். அல்லேலூயா. மறுபடியும் இரண்டாவது போய் பிதாவே இந்த பாத்திரம் திரும்ப வந்து அவருக்கு கண்டு அப்ப 3 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க, உட்கார்ந்திருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பார்த்து சொல்லுங்க, உட்கார்ந்திருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இயேசு பாடுபடுவதற்கு முன்பாக, அவர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாக, அவருடைய சிலுவையினுடைய காரியங்களை எண்ணி அந்த சீஷர்களிடத்திலே அந்த ஒரு கோரமான காரியத்துக்கு அவர் முன்பாக போகிற நேரத்தில் அவர் சீஷர் என்று சொல்லுகிற அவங்களுக்கு 3 காரியத்தை என்ன பண்ற சொல்றார். ஒண்ணு என்ன சொல்ற, என் கூட உட்கார்ந்து இருக்கப்பா. சொல்லுங்க, என்னோட கூட என்ன பண்ணுங்க, உட்கார்ந்துருங்க. என்னோட கூட என்ன பண்ணுங்க, விடுத்திருங்க. என்னோட கூட விடுத்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ கல்வாரி பாடுகள், சிலுவை, அந்த ரத்தம் அப்படின்னா நான் மெய்யாகவே அவருடைய சீஷரா இருக்கிறேன், இயேசுடைய பிள்ளையா இருக்கிறேன், இயேசுவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா இந்த கல்வாரியின் காரியத்தை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு போகணும். இந்த கல்வாரியின் அன்பை, இந்த இயேசுடைய ரத்தத்தையும் அந்த மரணத்தையும் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சீஷராகிய நாம் அவரோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும். சொல்லுங்க, அவரோடு கூட என்ன பண்ண வேண்டும், இயேசுவோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும். பக்க சொல்லுங்க, இயேசுவோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும், உட்கார்ந்து இருக்க வேண்டும். எப்படி இயேசுவோடு கூட அமர்ந்திருக்க வேண்டும்? அன்றைக்கு சீஷர்கள் இயேசுவோடு கூட அமர்ந்திருக்கும்படி சொன்னாரு. இன்னைக்கு எப்படி சீஷர்கள் எப்படி இந்த வேதத்துல அமர்ந்து நாம் என்ன பண்ணுங்க, படிக்கணும். சொல்லுங்க, வேதத்துல அமர்ந்து நாம் என்ன பண்ணணும், படிக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு சொல்லுங்க. வேதத்துல அமர்ந்து இந்த வேத வசனத்தை எடுத்து நாம் என்ன பண்ண வேண்டும், படிக்க வேண்டும். இந்த வேதத்தை அமர்ந்து கேட்க வேண்டும். சொல்லுங்க, வேதத்தை அமர்ந்து என்ன பண்ணணும். சில பேர் பாருங்க, கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார மாட்டோம். 10 நிமிஷம் உட்கார்ந்து அவங்க தலையை சுத்தணும்.
வேலையில போனாலும் உட்கார மாட்டான், வீட்டில் போனாலும் உட்கார மாட்டான், சர்ச்சில் போனாலும் உட்கார மாட்டான். அப்படியே திருச்சிட்டே இருப்பான். அவனை பார்த்தா எது சொன்னார், எப்பா என் சீசனா ஒழுங்கா என் பக்கத்தில் உட்காரு. டீச்சர் போனால் சொல்லுவாங்க, சும்மா ஏன் செஞ்செல்லாம் போவாங்க, ஒழுங்கா கிளாஸ்ல உட்காந்து என்ன பண்ண பாடத்தை கவனி. உண்மையா இயேசுவின் சீஷர் என்றா நம்ம இங்க வந்துட்டு நான் பிரசங்கம் போட்டு நான் என்ன பண்ண வெளியே போய் ரவுண்ட் ரவுண்டா அடிச்சுன்னுக்கிறேன், அது கிடையாது. என்ன பண்ணக்கூடாது, ரவுண்ட் ரவுண்ட்லாம் அடிக்கூடாது. ஒரு 3 மணி நேரம் ஆகுது, ஒரு 2 மணி நேரம் ஆகுது, உட்காந்து இந்த கல்வாரியை குறித்தும் சிலுவையை குறித்தும் இந்த உலகம் அறிந்து கொள்ளணும்னா நான் உட்காந்து என்ன பண்ணணும், இந்த வேதத்தை கேட்கணும், நான் உட்காந்து இந்த வேத வசனத்தை படிக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்ளணும், இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ளணும், இந்த வேதத்துக்கு நேரத்தை கொடுக்கணும். ஆபீஸ்ல 8 மணி நேரம் போய் உட்காரோம், வேலையில 8 மணி நேரம் போய் உட்காரோம், வெட்டி வேலையே எத்தனையோ மணி நேரம் இருக்கிறோம். ஆனா வேதத்துக்கும் ஆலயத்துக்கும் வசனத்தை கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்லைங்க, நேரம் இல்ல. அப்படி நாம இருக்கக்கூடாது. உண்மையா இந்த சிலுவை, இந்த மரணம் உங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பை கொண்டு வந்துதான், இந்த சிலுவையும் இந்த ரத்தமும் இந்த மரணமும் உங்க வாழ்க்கையை மாற்றி இருக்குதான். இதுக்காக நீங்க என்னையா செய்யணும், நான் இந்த சிலுவையும் இந்த ரத்தத்தையும் என் வாழ்க்கையை பாதித்ததுக்குள்ள அடுத்தவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா நான் இந்த இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இந்த வசனத்தை கற்றுக்கொள்ளணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை மெடிடேட் பண்ணணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய காரியங்களில் என்ன பண்ணோம், துன்மார்க்கரோடு கூட என்ன பண்ணாங்க, மதியாசக்கரோட உக்காராதன்னு சொல்லணும். நம்ம என்ன பண்ணோம், கேலி கிண்டலும் பேசணும் தான் உட்காந்துக்கிறோம். அப்படி பண்ணலன்னா நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, நேரம் 4 கதை பேசலாம், நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, வயிறு ரொம்ப மாட்டேங்குது. பாருங்க, எதையாவது ஒன்று போயிட்டு அலப்பிட்டு இருக்கணும். ஆனா வேதத்துல வந்து உட்காரத்துக்கு நமக்கு நேரம் இல்ல. பாருங்க, உண்மையா சொல்றேன் பாருங்க, வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறீங்க, அன்பு கூறுறீங்க, இதை படிக்கவும் இதை கேட்கவும் நீங்க நேரத்தை செலவு பண்ணி உட்கார ஆரம்பிச்சீங்கன்னா வச்சுங்களேன், நிச்சயமா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெரிய காரியம் உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கிற மக்களையும் நீங்க ஆதாயப்படுத்துவீங்க. சொல்லுங்க. ஆகவே இந்த வேத வசனத்துக்கு கொடுக்குற அந்த நேரத்தை நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, ஆலயத்திலிருந்து உட்காருங்க, தமிழ் எடுத்துட்டு தவறு ஓடாதீங்க. தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியம் கொடுங்க, மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க, முதலிடத்தை கொடுங்க, அதை தேடுங்க, அதை வாஞ்சிங்க, அதை விருப்பம் கொள்ளுங்க. நிச்சயம் சொல்றேன் பாருங்க, நீங்க வருங்காலத்துல சாதாரண மக்களா இருக்க மாட்டீங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான மக்களா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருங்க வைப்பார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் இந்த வேதத்தை கேட்கிற யாவரும் பாக்கியவான்கள், இந்த வார்த்தையை கேட்கிற யாவரும் யாருங்க, பாக்கியவான்கள். அதுவே தேவனுக்காக வாழுகிற அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. மரியாதை பார்த்து சொன்னார் பாருங்க, அவன் இங்கேயும் அங்கேயும் போய் இன்னும் சாப்பிடுற வேலை செஞ்சுருந்தான் பாருங்க. மரியாதை தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை என்ன பண்ணா தெரிந்து கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. இந்த நேரம் நமக்கு போனா வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே தேவனோடு கூட உட்கார்ந்து இருப்பதை, தேவனுடைய வார்த்தையோட உட்கார்ந்து இருப்பதை, தேவனுடைய வசனத்தை கேட்க உட்கார்ந்து இருப்பதை, வேதம் படிக்கிறது உட்கார்ந்து இருப்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. இயேசு அதான் சொன்னார், அப்பா என் கூட உட்காருமா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்துல உட்காருங்க, தேவனோடு கூட அறிந்து கொள்வதற்காக உங்க நேரத்தை செலவிடுங்க. நிச்சயமா நீங்க சாதாரண மக்களா இருக்க மாட்டீங்க. அப்பதான் மெய்யாகவே இந்த கல்வாரியின் அன்பை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். உன்னால இங்க உட்காந்து கேட்காம, நீங்க உட்காந்து படிக்காம இந்த கல்வாரியின் அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. ரெண்டாவது, விடுத்திருங்கள். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, விடுத்திருங்கள், தூங்காத இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கும் மேல சில பேருக்கு வாழ்க்கையே தூக்கமா போச்சு. அவன் பகல்ல 4 மணி நேரம் தூங்குவான், இரவுல 12 மணி நேரம் தூங்குவான், 2 மணி நேரம் வளருவான், 2 மணி நேரம் சாப்பிடுவான், வேற மாட்டான், நம்ம பண்ண செய்யவே. ஆண்டவர் சொல்றாரு, விடுத்திருங்கள். பகல் சொல்லுங்க, விடுத்திருங்கள். விடுத்திருங்கள்னா என்ன? விடுத்திருங்கன்னா தேவனுடைய காரியங்களுக்காக ஜாக்கிரதையா இருங்க. தேவனுடைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஏன் சொல்றாரு பாருங்க, எப்பா வரப்போறான், நீங்க விடுத்திருங்க, ஜாக்கிரதையா இருங்க. விழித்திருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது. வாட்ச்மேன் தூங்கினா என்னங்க ஆகும், பொருளெல்லாம் கொள்ளை போயிடும். பட்டுக்கோட்டை பாண்டாரு, தூங்காதே தம்பி தூங்காது.
சொன்னா என்ன பண்ணா? ஆகவே நம்ம வாழ்க்கையில தூக்கம் வேணும். ஆனா எப்பவுமே தூங்கி கொண்டு இருக்க கூடாது. காலையில ஆலயத்துக்கு எழுந்து வாங்க அப்படின்னா 10 பேர் வந்து நிக்கிறாங்க. மிச்ச பேர்லாம் நான் 1ஆம் தேதி கூட 1ஆம் தேதி தெரியாத நான் தூங்குறேன்றாங்க. முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனை தேடுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? தூக்கத்தை என்ன பண்ணுவாங்க? தூக்கத்தை குறைச்சிக்குங்க. தூக்கத்தை என்ன பண்ணுங்க? குறைச்சிக்குங்க. எப்போதும் தூக்கத்தை விரும்பாத. வேதம் சொல்லு தூக்கத்தை. ஏன் சொல்லுது தூக்கத்தை விரும்பாத? தூக்கத்தை விரும்பினா தரித்திரம் அவன். தூக்கத்தை விரும்பினா என்ன பண்ணுங்க? தரித்திரம். ஆகவே சுறுசுறுப்பு செல்வத்தை என்ன பண்ணுங்க? சேர்க்கும் அப்படி சொல்லுது. ஆகவே தேவனுடைய ஜனங்களே, நீங்க என்ன அப்படின்னா வாழ்க்கையில விழித்திருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களை விழிப்பாக்க சொல்லுவாங்கல்ல, கேர்ஃபுல்லா இருப்பான். வாழ்க்கையை கொடுத்து ஒரு கேர்ஃபுல்லா இரு, குடும்பத்தை கொடுத்து ஒரு கேர்ஃபுல்லா இரு, பணத்தை கொடுத்தோம்னா சொல்லுவான் எப்பா பேக்கு மாதிரி இருக்காத, கேர்ஃபுல்லா இரு, ஜாக்கிரதையா இரு, பத்திரமா வச்சுக்கோ, எவனா கொள்ளகள் அச்சிட போறான் பார்த்து போ சொல்றமா இல்லையா? அதுதானுங்க நான் சொல்றேன். அதை காட்டிலும் வாழ்க்கை இருக்குது, குடும்பம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது. இரண்டாவது ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் சரியா அமையணும்னா விடுத்திருங்கள். பகல் சொல்ல விடுத்திருங்கள். அல்லேலூயா. எப்படி விடுத்திருக்கணும்? தேவனுடைய காரியங்களிலே விழிப்பா இருங்க. சில பேருக்கு வந்து தேவனுடைய காரியம் வந்து தூக்கம் மாட்டோம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண நல்லா தூக்கம் வந்து பாஸ்டர். வேற என்ன வந்து அவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேது. டிவி பார்த்தா 12 மணிக்கு பார்த்தா கூட எனக்கு தூக்கமே வர மாட்டேது. சம்திங் ராங். சொல்லுங்க சம்திங் ராங். உள்ள ஜீவன் இருந்துச்சுன்னா இதை கேட்டா வந்து என்ன பண்ண தூக்கம் வராது, ஆர்வம் வரணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனுடைய காரியங்களில் விழிப்பா இருங்க. பிள்ளைகளை கொடுத்துனா சொல்லப்பா பேக்கு மதிக்கிறப்பா, பிள்ளைகளை கோட்டை கிட்ட விட்டுற போற, ஜாக்கிரதையா பாருப்பா, வயசுக்கு வந்த பிள்ளைப்பா, பெண் பிள்ளை பொறுத்து வச்சுக்கிறப்பா, பத்திரமா இருப்பா. அதெல்லாம் தெரியுது. பத்திரமா பார்த்துக்கணும், ஒழுங்கா பார்த்துக்கணும், உஷாரா இருக்கணும். பணத்தை, பொருளை, வேலையை, குடும்பத்தை எல்லாம் கணவனை பார்த்துக்கணும், உஷாரா பார்த்துக்கணும். இல்லைன்னா யாரும் பிடிச்சி கொடுப்போம். இதெல்லாம் உஷாரா இருக்குது. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, தேவனுடைய காரியங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பா இருங்க. இந்த தேவனுடைய காரியங்கள் உன்னை விட்டு என்ன பண்ணக்கூடாது? எடுபடவே கூடாது. எப்போதும் நீங்க விழிப்பா இருக்க வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுக்கு என்ன பண்ணுங்க? அலர்ட்டா இருங்க, விழிப்பா இருங்க. இந்த விழிப்பா இருந்தா தான், ஜாக்கிரதையா இருந்தா தான், கேர்ஃபுல்லா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? இந்த சுவிசேஷத்தை, இந்த காரியத்தை இந்த உலகத்துக்கு நம்மால என்ன பண்ண முடியும்? கொண்டு செல்ல முடியும். ஏன் சொன்னாங்க? விடுத்திருங்க. ஏன் விடுத்திருங்க சொன்னாரு? இவ்வளவா உங்களுக்காக பாடுபடுறேன், இவ்வளவா உங்களுக்கு அடிக்கப்பட போகிறேன், நீங்க என்ன பண்ணுங்க? விழிப்பா இருங்க. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு, மகா பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அதை குறித்து ஒரு அக்கறை இல்லாம, அதை குறித்து ஒரு கேர் இல்லாம, அதை குறித்து ஒரு கரிசனம் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருந்திருக்கிறார். நம்ம விலையேற பெற்ற பொக்கிஷத்தை, விலையேற பெற்ற காரியத்தை நம்ம உள்ளத்துல என்ன பண்ணிக்கிறோம்? வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம என்ன பண்ண வேண்டுங்க? விழித்திருக்க வேண்டும். இருந்தா ஒரு ஆமென். தேவனுடைய காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம என்ன பண்ணாங்க? சோர்ந்து போகக்கூடாது, தூங்கி போயிடக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. சில பேருக்கு தேவனுடைய காரியங்கள கேர்லெஸ், ரொம்ப அசட்டையா இருப்பாங்க. ரொம்ப பார்க்கலாம், நீங்கன்னா பார்த்துட்டு போறாங்க, கட்சி எங்க தான் இருக்க போகுது, எப்போனா போய்க்கலாம், கொஞ்சம் முன்னாடி போகலாம், ஆசை பார்த்து பாடு பண்ணி போகலாம், கடைசியா போய் தலையை காட்டு ஒரு ஆசீர்வாதம் எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆசீர்வாதம் அந்த வார்த்தை எப்போ வந்து சொல்ல முடியாது. பாட்டிலே வந்துடலாம், இல்லை ஆரம்ப ஜபத்திலே வந்துடலாம், இல்லை நடுவில் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை தொடலாம். ஆகவே சில பேர் வந்து என்னன்றது அது கொடுத்து ஒரு பெரிய இது இல்லை, விழிப்பு இல்லை. போனா போகலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது, விழிப்பாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, விழிப்பாக இருக்க வேண்டும். மூணாவது கர்த்தர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. முதல்ல சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசு சொல்லியிருக்கிறார், ஜெபம் பண்ணுப்பா. 3 ட்ரிப்புக்கு சொல்லிக்கிற சீஷர், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபம் பண்ண சொல்றாரு அவரு?
ஆவி உற்சாகமா இருக்குது. உன் மாம்சம் பலவீனம். சொல்லுங்க, மாம்சம் என்ன வந்துங்க? பலவீனத்துல இருக்கிறோம். இந்த மாம்ச பலவீனத்தினால பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துரும். பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம், சாத்தானுக்கு இடம் கொடுத்துருவோம். ஆகவே நீ ஜெபம் பண்ணா சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், சாத்தானுடைய பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். மாம்ச பலவீனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? தப்பித்துக் கொள்ளலாம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஜெபம் பண்ணாம நம்ம என்ன பண்ண கூடாது? இருக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றதுங்க? ஆமென். கல்வாரி சிலுவை, அந்த மரணத்தை, அந்த ரத்தம் சிந்தியது, இயேசு என்ன சொல்றாரு? எப்பா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க? நான் பண்ணப்படுற பாடுகளை என்ன பண்ணுங்க? உங்க ஜெபத்தினால தாங்குங்க. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஜெபம் வந்து நாங்க தாங்கும், தேவனுடைய காரியங்களை கொண்டு செல்லும், கல்வாரியின் அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும், கல்வாரியின் அன்பை மற்றவர்கள் அறிந்து கொள்ள செய்யும், ஊழியக்காரனுடைய என்ன பண்ண பாதுகாக்கும், உன் குடும்பத்தை பாதுகாக்கும், பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க? உங்க வாழ்க்கையை பாதுகாக்கும், உங்க வேலையை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா நன்மையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் எல்லா காரியங்களிலும் பிசாசும் சாத்தானுக்கும் இடம் கொடுக்காம, பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம எல்லாம் ஸ்மூத்தா அழகா போனோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ண வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். பாருங்க, ஜெபம் பண்ண வேண்டும் சொல்றோம்ல. வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் வரீங்க? புதன்கிழமை எத்தனை பேர் வரீங்க? எங்களுக்கு அவங்க போய் ஜெபம் பண்ணிப்பாங்க, நாங்க வீட்டில் இருக்கிறோம். சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா தான் வயிறு பண்ணணும். எனக்காக அவர் சாப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னா சரியாகுமா? ஆகாது. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம பெரிய கடமை இருக்குதுங்க. எல்லா சீஷர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை இருக்குது? தேவனுடைய காரியங்களுக்காக நாம ஜெபம் பண்ணணும். உலகம் வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. மரணங்கள் பயங்கரமாக வந்து கொண்டிருக்கிறது, வியாதிகள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட இக்கட்டான காலத்துல, பொல்லாத காலத்துல, உபத்திர காலத்துல நாம என்ன பண்றோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம வெறும் நம்ம மாம்ச பலத்துல, மாம்ச சக்தியில நம்ம போரிட முடியாது, அவைகளை ஜெயிக்க முடியாது. ஜெபம் வந்து ஒரு ஆவிக்குரிய ஆயுதமா என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஆகவே வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க, தனிப்பட்ட ஜெபத்தை பண்ணுங்க, அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணுங்க, சபையில் நடக்கிற ஜெபத்துக்கு கலந்து கொள்ளுங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களோ நாங்க சொல்றோம் பாருங்க, அந்த அளவுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. பிரச்சனையிலிருந்து நீங்க காத்துக்கொள்வீங்க, குடும்பத்தை காத்துக்கொள்வீங்க. தேவனுடைய நாமம் உங்கள் மத்தியில மகிமைப்படும். நீங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க? அவங்க ஜெபம் பண்ணல, தூங்கிட்டாங்க பாருங்க. அதனாலதான் என்ன இயேசு என்ன பண்ணான்? அறியன்ட்டான், ஒருத்தன் ஓடி போயிட்டான், காட்டி கொடுத்துட்டான், எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அவங்க செஞ்சுட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்ப நீங்கள நான் என்ன பண்ணக்கூடாது? அந்த தப்பான காரியங்களுக்கு முன்னுதாரணமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாறவே கூடாது. அதனால இயேசு சொன்னாரு, அவர் பாடுபடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? நீ ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ண நமக்கு சொல்லி இருக்கிறார். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு கல்வாரி சிலுவை அவருடைய பாடுகளை நினைவு கூற கடைசி நேரத்துல கூட அவர் சீஷர்களுக்கு கொடுத்த காரியம் என்ன? என்னோடு கூட என்ன பண்ணுங்க? உட்கார்ந்துருங்கள். சொல்லுங்க, என்னோடு கூட என்ன பண்ணுங்க? உட்கார்ந்துருங்கள். 2, என்னோடு கூட என்ன பண்ணுங்க? விடுத்திருங்கள். சொல்லுங்க, என்னோடு கூட விடுத்திருங்கள். 3, என்னோடு கூட என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. என்னோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுப்பா? ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அந்த கல்வாரி மரணத்தையும் சிலுவையும் நம்ம தியானிக்க வந்திருக்கிற பார்க்கிற, அதை நினைவு கூற வந்திருக்கிற நமக்கு இந்த 3 காரியம் உள்ளத்துல முதல் முக்கியமா இருக்கும். என்ன? ஆண்டவரே, இனியாவது நான் என்ன பண்ணுவேன்? வசனத்தை, வேதத்தை படிப்பேன், வேதத்தை கேட்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், விழிப்பா இருப்பேன், தேவனுடைய காரியத்துல என்ன பண்ண மாட்டேன்? கேர்லெஸ்ஸா என்ன பண்ண மாட்டேன்? இருக்க மாட்டேன். பக்கத்துல பாரு, கை சொல்லுங்க, நான் இனிமேல் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்களேன். சொல்றது கூட சொல்லி தப்பு பண்ண வேண்டியதாயிடுமே, அதனால நான் இப்படி சொல்றது இப்படி கையில வச்சு, இனிமேல் நான் கர்த்தரோடு கூட வேதத்துல, ஆலயத்துல ஒழுங்காக அமர்ந்திருந்து வசனத்தை கேட்பேன், அப்புறம் விழித்து இருப்பேன், தேவனுடைய காரியங்களில விழிப்பா இருப்பேன், கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். அடுத்தது, நான் குடும்ப ஜெபத்தையும், தனிப்பட்ட ஜெபத்தையும், சபையில் நடக்கிற ஜெபத்தையும் கலந்து கொள்வேன். கர்த்தருடைய சமூகத்துல வாக்கு கொடுத்திருக்கிறீங்க.
அதான் சொல்லப்பட்டேன், முதல்ல அவன் மக்கள் ஜாப் பண்ண போயிருப்பாங்க. திருத்தமா சொன்னாங்க, இப்போ ஜாப் பண்றீங்க, எல்லாம் ஜாப் பண்ண சொல்லு, நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன் இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ நினைக்க சில பேர் நினைக்கிறாங்க கூடி வந்து ஒரு தேசத்துக்கே ஒரு ஜாப் பண்றாங்க. அப்பா மற்றவங்களுக்கு ஜாப் பண்ணா உங்களுக்கு அவசியமாக வந்துடும். இந்த ஒரு தேசம் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? தேசம் நல்லா தானே இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நிறைய பேர் ஜெப வீரர்கள் இருக்கிறீங்க, போதாது. இன்னும் வந்து என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணுவதற்கு நேரத்தை தெரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய காரியங்களை நேரத்தை தெரிந்து கொள்ளுங்க. அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, முதலிடத்தை கொடுங்க, மரியாதை கொடுங்க. நிச்சயம் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை, பெரிய காரியங்களை நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு முன்னே உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ண கொண்டு வந்து வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இயேசு 3 காரியத்தை செஞ்சாரு. இயேசு என்ன 3 காரியத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அவர் வந்து என்ன பண்ணாரு, பேதுருவையும் செபதேவன் குமார் இருவரையும் நோக்கி துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது. இயேசு 3 காரியங்களே அந்த நேரத்தில் நடந்தது. அவர் வியாகுலப்பட்டார், அவர் துக்கப்பட்டார், அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் இருந்தது. பாருங்க, இயேசு கல்வாரி சிலுவைக்கு போன்பதற்கு முன்பாக, மரிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் வந்து என்ன பண்ணார், வியாகுலப்பட்டார். வியாகுலப்பட்டார்னா நம்முடைய மரணத்தையும் நம்முடைய பாடுகளையும் நாம் நிறைவேற்ற போறது அந்த சிலுவையை குறித்து வியாகுலப்பட்டார். ரொம்ப வியாகுலப்படுறான் பாருங்க, ரொம்ப என்ன பண்றான், அப்படியே தவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. வியாகுலப்பட்டாரு இயேசு. இயேசு என்ன பண்ணாங்க, பயங்கரமா வியாகுலப்பட்டு, பயங்கரமா துக்கப்பட்டு, அவர் அதிகமாய் வந்து என்ன பண்ணாருங்க, கவனிங்க, அவர் அதிகமாய் என்ன பண்ணாருங்க, மரணத்துக்கு ஏதோ அவர் மரிக்க போகிற என்று அவருக்கு தெரியும். அந்த துக்கம், அந்த காரியம் வாழ்க்கை என்ன பண்ணுது, அப்படியே மூடிக்கொண்டதாய் நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இயேசு ஏன் அவளை வியாகுல பண்ணோம், கவனிங்க, ஏன் அவர் அவளை வியாகுல பண்ணோம், ஏன் அவர் அவ்வளவு துக்கப்படணும், ஏன் அவர் அவ்வளவு கண்ணீரோடு கூட காணப்பட வேண்டும், ஏன் அவர் அப்பேற்பட்ட ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டிருந்தது அப்படின்னா, பாருங்க, இயேசு வந்து அவர் மரிக்க போகிறதை எண்ணி என்ன பண்ணல, பயப்படல. அவர் மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்தினுடைய பாவம், இந்த உலகத்தினுடைய சாபம், இந்த உலகத்தினுடைய அக்கிரமம் அவர் மேல வந்து என்ன பண்ண போகுது, மேல விழ போகுது. தேவ கோபம் மேல வரப்போகுது, தண்டனை வரப்போகுது, ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் வரப்போகுது. தேவனை விட்டு பிரிக்கப்பட போறாரு. என்றென்றும் தேவனோடு கூட இருந்தாரு, என்றென்றும் தேவனுக்கு செல்ல பிள்ளையா இருந்தாரு, தேவனுக்கு சொந்த பிள்ளையா இருந்தாரு, தேவனை விட்டு பிரிக்காதப்படாதவரா இருந்தாரு. ஆனா இப்போதோ தேவனை விட்டு மரணம் அவரை பிரிக்க போகுது, நரகம் அவரை பிரிக்க போகுது. பாவம், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவத்துக்கான தண்டனை, மீறுதலுக்கான தண்டனை, அந்த சாபம், அந்த எல்லா விதமான பெருமத்தகாத காரியங்களும் அவர் மேல வந்து என்ன பண்ண போகுது, விழப்போகுது. இப்படி விழுந்து கொடூரமான மரணத்தை என்ன பண்ண போறாரு, அவர் சந்திக்க போறாரு. அவருடையதுக்காக அல்ல, நம்முடையதை அவர் என்ன பண்றாரு, சுமக்கும்படியாக என்ன பண்றாரு, அவ்வளவாய் வியாகுலப்பட்டார். ஏன், தேவனை விட்டு பிரிக்கப்பட போகிறோமே, தேவனுக்கு விரும்பாத பாவத்தை சுமக்க போகிறோமே, தேவனுக்கு விரோதமாக இருக்கிற அந்த மரணத்தை நாம் என்ன பண்ண போறோம், சுமக்கப்பட போறோமே, தேவனுடைய முகத்தை காணாதபடி மறைக்கப்பட போகிறது என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, வியாகுலப்பட்டாரு, துக்கப்பட்டாரு, மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டாயிடுச்சு. இது ஏன் சொல்ல வரேன், அவ்வளவாய் அவர் செல்வதற்கு காரணம் என்ன, நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய தவறுதான் அவர் அவ்வளவாய் துக்கப்பட வைத்தது, அவ்வளவாய் வேதனைப்பட வைத்தது, வியாகுலப்பட வைத்தது. அவர் ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டதற்கு காரணம்